Welcome to Only Food 365. இந்த வீடியோவில் டிராகன் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். சிக்கனை மேரினேட் பண்ண என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். சிக்கன், உப்பு, கார்ன்ஃப்ளவர், பெப்பர், ரெட் சில்லி பவுடர், மைதா, முட்டை, சோயா சாஸ். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 350 கிராம்ஸ் சிக்கனை நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மணி நேரம் அதை ஊற வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது ஆயிலில் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. நம்ம எல்லா சிக்கனையும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். சாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 6 to 7 பூண்டு பழம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். மைதா, 5 to 6 காஞ்ச சிவப்பு மிளகாயை அரைச்சிருக்கேன். ஆயில், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், பாப்ரிகா ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், கேப்சிகம், குடமிளகாய், முந்திரி பருப்பு, உப்பு தேவையான அளவு, ஹனி. ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட்ஸ் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 மினிட் நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இது சிம்மில் வேகட்டும். நம்ம சைடில் ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் மைதாவை டைரெக்டாக ஆட் பண்ணால் கட்டி கட்டியாக வந்துடும். அதனால நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதை நம்ம சைடில் வச்சிடலாம். கேப்சிகம் வந்து நல்லா வெந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை 1 மினிட்க்கு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். சாஸில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறப்போ சாஸ் வந்து திக்காக கிடைக்காது. இந்த மைதா மிக்ஸ் ஆட் பண்ணுறப்போ சாஸ் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் வந்து நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சாஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிராகன் சிக்கன் இஸ் ரெடி. இனிமேல் டிராகன் சிக்கனை வீட்டிலே செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். இன்னும் நிறைய ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.